உலகமெங்கும் இருக்கிற தமிழர்களுக்கு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த ஆன்லைன் மூலமாக உலகமெங்கும் இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி திருச்சபையானது பொங்கல் தின வாழ்த்துக்கள், உழவர் தின வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிவிப்பதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஹாப்பி பொங்கல். யாத்ராகமம் புஸ்தகம் 34வது அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. ஸோ மனுஷனை கடவுள் ஒர்க் பண்ணும்படியா, வேலை செய்யும்படியா அவனுக்காக வைக்கிறார். வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. வயலில் எது விளையுதோ அதை முதல்ல எடுத்துக்கிட்டு அந்த முதற் பலனை தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணுவாங்களாம், செலுத்துவாங்களாம். அந்த பண்டிகை என்ன பண்ணுவாங்களாம், 7 வீக் 7 வாரங்கள் அதை என்ன பண்ணுவாங்களாம், செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அப்போது நம்ம கலாச்சாரத்தில் கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் பாருங்கள். என்னென்னா விளைந்த கிழங்கு வகைகள், பயிர் வகைகள், தானியங்கள், காய்கறி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, நன்றி சொல்லுகிற ஒரு பண்டிகையாக செய்கிறார்கள். நாம் எங்கே வித்தியாசப்பட முடியும் அப்படின்னா, பொங்கலில் ஒரு வித்தியாசமும் இல்லை, பொங்கலில் ஒரு வித்தியாசமும் இல்லை. எங்கே நம்ம வித்தியாசப்படுத்துகிறோன்னா, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், பொதுவாக சூரியன் தான் எல்லா அந்த நன்மைகளுக்கும் காரணமாக இருக்கிறது அப்படின்னு எண்ணி, ஸோ சூரியனுக்கு நன்றி சொல்லி என்ன பண்ணுறாங்க, இதை செய்கிறார்கள். அங்கு மட்டும்தான் நாம் வேறுபடுகிறோம். நாம் ஒன்றும் சூரியனை திட்டுறதில்லை. அதுக்காக சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நாம் படைப்புகளை தொழுது கொள்ளாமல் படைத்தவரை தொழுது கொள்ளுகிறோம். அங்கே தான் வித்தியாசப்படுறோம். ஆமென். அதனால் பாருங்கள், நம்ம பொங்கல் கொண்டாட வேண்டியது இல்லை. அது ஒரு தமிழருடைய திருநாள். we can celebrate பொங்கல். எப்படி செலிப்ரேட் பண்ணணும், பொங்கல்லாம் வச்சுட்டு ஆண்டவரே சூரியனையும் பார்த்துக்கோங்க, இந்த சூரியனை படைத்தவருக்காக நன்றி, சந்திரனை படைத்தவருக்காக நன்றி, எல்லாத்தையும் எனக்கு உண்டு பண்ண ஊற்று அவராக இருக்கிறார், அவர்தான் ஆதாரமாக இருக்கிறார், அவர்தான் தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம்னா அது ஒரு நல்ல பொங்கல் தான். அதனால் பொங்கலில் ஒரு தப்பும் கிடையாது. நம்ம ஆள்கள் பாருங்கள், இப்படி அர்த்தத்தோடு செய்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அதனால தான் என்ன ஆகி போயிடுச்சு, நம்மளால் நம்முடைய கலாச்சாரத்தில் நம்ம சுற்றி இருக்கிற உறவுகள், சொந்தங்கள், இவங்களுக்கெல்லாம் கிறிஸ்து சொல்ல வந்த சுவிசேஷம் எட்டாமலே போய்விட்டது. ஏன்னா நம்ம தான் 8வது தூரத்துக்கு போயிட்டோமே. அதனால் 8ஆமலே போயிட்டு பொங்கலா, அது எங்களுக்கு வேண்டாம், பொங்கல் அப்படின்ட்டோம். நம்ம இப்போ சொல்கிறோம் வாங்கல் அப்படிங்கிறோம். ஆமாம். அப்படியே பொங்கல் பொங்கல்னு சொன்னதுனால அவன் பார்க்குறான், இது என்னடா இது, எத்தனையோ தலைமுறையாக வந்திருக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியல, அவங்க கையில் வச்சுருக்கிற வேதாகமத்தில் கூட தேவன் அறுப்பின் கால பண்டிகையை கொண்டாடுவதை குறித்து சொல்லியிருக்கிறார்.